இப்போ ஜங்க் ஃபுட்னா என்ன? இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் வந்து ஒரு டெர்மினாலஜி கொடுத்துருக்காங்க. ஜங்க் அப்படின்றது JUNCS. J stands for junk food. Junk foodன்றது வந்து foods which are very high in fat content, mainly trans fats, and high in salt and sugar, which induce a craving. So இது வந்து junk food. U ன்றது ultra processed foods. So ultra processed foodsனா என்ன? இந்த ஃபுட்டோட ஐடென்டிட்டியே அந்த ஃபுட்ல நமக்கு தெரியாது. இப்போ ஒரு Pringles சிப்ஸ் எடுத்து பாருங்க. It is made up of potato particles. ஆனா அது வந்து பொட்டேட்டோட ஸ்லைஸோட ஷேப்ல தான் இருக்கும் ஒழிய it is not an actual potato slice. So அது வந்து பவுடரை வந்து பவுடர் பண்ணி அதை ப்ரோசஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு சிப் ஃபார்ம்ல பண்ணி ஃப்ரை பண்ணி அதோட சேர்த்து additives, preservatives, coloring agents எல்லாமே போட்டு கொடுக்குறாங்க. ஸோ திஸ் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் அல்ட்ரா ப்ரோசஸ் ஃபுட். ஸோ இந்த மாதிரி ஃபுட்ஸ் வந்து மார்க்கெட்ல வந்து தே ஆர் வெரி வெரி ஹை. அடுத்தது பார்த்தீங்கன்னா N சொல்றது நியூட்ரிஷனலி inappropriate foods. So nutritionally inappropriate foods can be even homemade foods, but which are very high in fat and very high in sugars. So in the foods வந்து when fried foods, deep fried foods which are using same oil with repeated frying, இதெல்லாமே will enhance the bad properties of food and போக போக அதோட micronutrient availability எல்லாமே குறைச்சிட்டு வந்துருது. பாலக்க கூட வந்து deep fry பண்ணி ஒரு சாட்டா கொடுக்குறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம ஃபுட்ஸ் வந்து can become very very inappropriate. அடுத்தது வந்து Cன்றது வந்து carbonated drinks. So carbonated drinks and colored drinks இது வந்து தான் ரொம்பவே பாப்புலர் among our children. ஃப்ரூட் ஜூஸ்ன்னு சொல்றாங்க, ஆனா அதுல ஃப்ரூட் பல்ப்ன்றது குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அடிஷனல் ஃபிளேவரிங் ஏஜென்ட்ஸ், அடிஷனல் என்ஹான்சிங் ஏஜென்ட்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இதெல்லாம் தான் அந்த ஃபுட்ல வந்து ரொம்ப ஹை. அடுத்தது வந்து கெஃபினேட்டட் ட்ரிங்க்ஸ். இப்போ வந்து தே ஆர் வெரி வெரி பாப்புலர் அண்ட் ஈஸிலி அவைலபிள். நிறைய பேர் குழந்தைங்களுக்கு கூட இதை கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கெஃபினேட்டட் ட்ரிங்க்ஸ் வந்து இட் இஸ் வெரி வெரி ஹார்ம்ஃபுல் டு தி சில்ட்ரன், நாட் ஓன்லி பிகாஸ் ஆஃப் த கார்பனேட்டட் கண்டென்ட் பட் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் கெஃபீன் இன் இட். கெஃபீன்ன்றது வந்து இட் இன்க்ரீசஸ் யுவர் சைல்ட்ஸ் ஹார்ட் ரேட். ஆல்ரெடி பேபிஸ் வந்து சுகர் கண்டென்ட் ஹையா இருக்கும் போது they become very hyper. இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி இதெல்லாமே ஹை சுகர் இன்டேக் இருக்கும் போது இந்த மாதிரி கெஃபினேட்டட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்கும் போது it goes up.